Welcome to Bukartika. From the Reels world to the reading world. இன்றைய நம்முடைய பிளகார்ட் என்னவென்று பார்ப்போம். Reels tell you what to think. Books make you how to think. இந்த அருமையான வாசகத்தோடு செல்வோம். இப்போ நம்ம கடலுக்கு அடியில் என்னைக்காவது போயிருக்கீங்களா? கடலை புரிந்து கொள்வதற்கு மிக சிறப்பான ஒரு வழி என்ன இருக்குது, அதைத்தான் நம்ம பார்க்கணும். கடலில் நல்ல தங்க மீன், வெண்ணிலான்னு ஒரு மீன். அந்த மீன் மனுஷங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுதான். இந்த அருமையான கதையை எழுதினவங்க சரிதா ஜோ. இவங்க எழுதின தலைப்பு கடலுக்கு அடியில் மர்மம். இந்த வெண்ணிலா, யாழினி, தீரன் இவங்கெல்லாம் குட்டீஸ். வெண்ணிலா தான் அம்மா. தொப்புன்னு ஒரு பெரிய உருவம் திடீர்னு கடலில், நடு கடலில் உழுது. அந்த உருவம் உழுந்த உடனே அது என்ன உருவம் அப்படின்னு எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த மீன்கள்லாம் அது கிட்ட போகிறதுக்கே பயப்படுது. பெரிய அந்த மீன்கள்லாம் ஆய்வு நடத்துகிற ஒரு பெரிய குரூப்பை கூட்டின்னு அங்கே நிறுத்துகிறாங்க. அவங்கெல்லாம் உள்ளே பூந்து அது என்ன உருவம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த உருவத்திலேருந்து ஏதோ ஒன்று வெளியே வருது. கிட்ட போனாலே மயக்கம் வருது. ரொம்ப முகர்ந்தீங்கன்னா செத்து போயிடுவீங்க. அப்படிப்பட்ட அந்த பொருள் என்ன என்பதை கடைசி வரையில் மர்மமாக கொண்டு செல்லும் இந்த நாவல். அது வேறொன்றும் அல்ல, புலையார் சதுர்த்திக்கு நீங்கள் விநாயகர், பிளாஸ்டிக் விநாயகரை வாங்கி கொண்டு போய் கடலில் போட்டதாண்டா அறிவிருக்காடா என்று கேட்டு முடிவடையும் இடம் மிக சிறப்பானது நம்முடைய அற்புதமான புகார்டிகாவுக்காக.